கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்ததம் பூதபிரக்ராரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக ராசி பலன் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி நம்ம பலாபலன்களில் தெரிஞ்சுப்போம், பஞ்சாங்க குறிப்புகள்லையும் பார்க்குறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு மனிதனுக்கு இந்த சந்திராஷ்டம் வரும்போது எத்தனை நேரம் அது பெருசாக பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி கிளாஸு, இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் வரக்கூடிய வாரங்களில் சாட்டர்டே சண்டே, அதாவது நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நடக்க போகிறது. இதில் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், அடிப்படை ஜோதிடம் 2 நாள் வகுப்பு. இதில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன்களில் நம்ம இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 22/3/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, அதிகாலை 2:55 வரை, பின்பு பரணி. இன்றைய திதி திருதியை, அதிகாலை 2:27 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 2:55 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சதுர்த்தி திதி ரொம்ப விசேஷகரமான பிள்ளையாருக்கு வந்தது. விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தின்னு 2 சொல்லுவாங்க. சுக்ல சதுர்த்திங்கிறது வளர்பிறையிலையும், சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை பௌர்ணமி முடிஞ்சு 4ஆவது நாள் வருது. சங்கடங்களை போக்கக்கூடிய அற்புதமான சதுர்த்தி திருவிழா. கோயிலில் அபிஷேகங்கள், சில கோயிலில் சாயந்தரம் யாகங்கள்லாம் நடக்கும். சங்கடஹர சதுர்த்தியை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நிறையா சொல்லியிருக்கோம். தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டவர்கள் விநாயகர் பெருமான்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுறது. எத்தனையோ முயற்சி எடுத்து நடக்கலைன்னு சொல்கிறவா, எப்போவுமே வேண்டுதல் மட்டும் ஒரு விஷயத்தை உருவாக்காது. நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம முழுமையாக நம்மளுடைய முழுமையான உழைப்பை போட்டு அதில் பெனிஃபிட்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகுதுன்னு சொல்லும்போது, நம்ம இறைவன்கிட்ட போய் இறைவா என்னை காப்பாற்று, என்னை நல்ல மாற்றங்கள் வரணும்னு வேண்டிக்கிறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உழைப்பு இல்லாமல் நம்ம சாமிகிட்ட போய் வேண்டி வேண்டி காரியம் நடக்குமா? அப்படி கிடையாது. உழைப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனால தான் ரொம்ப காஸ்ட்லியான தங்கத்தை பூமிக்கு அடியில் வச்சுருக்காரு. நீங்கள் உழைச்சி எடுக்கணும் அப்படின்றத. தண்ணி, நல்ல தண்ணி பூமிக்கு அடியில் இருக்குது. இது போன்ற ஒவ்வொரு பொக்கிஷங்களும் நம்ம உழைப்பில் தான் கிடைக்குமே தவிர சும்மா மேஜிக் பண்ணால் கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது. அதை நம்ம எப்போவுமே முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதிர்ஷ்டங்கள் வரும்னு சும்மா உட்காந்துருந்தா கிடைக்குமா? அதுவும் கிடையாது. அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்தோம்னா கிடைக்காது, உழைச்சாதான் கிடைக்கும். அதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் நான் ஜோதிடம் பார்க்கும்போது பார்க்குறேன், சார் டக்குன்னு நடந்துருமா? அப்படி கிடையாது. அதிசயம் கிடையாது. இது இறைவனாக இருந்தாலும் ஒரு மனிதனை, அந்த மனிதன் தன்னுடைய கர்மாவை செஞ்சால் தான் அதுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு, சார் பையன் வேலை இல்லை, அதாவது சொந்த வீடு கிடையாது, அதே சமயத்தில் படிச்சிருக்கான் ஆனால் வேலை தேடிகிட்டே இருக்கான் சார், கல்யாண வயசு அதுக்குள்ளே வந்துடுது, எப்போ சார் கல்யாணம் ஆகும்னு கேட்குறாங்க. அவங்க எதிர்பார்க்க என்ன எதிர்பார்ப்பாங்க? அதாவது வேலை எதிர்பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் சொந்த வீடு எதிர்பார்ப்பாங்க, நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், தன்னை வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பையனை நம்பி அந்த பொண்ணை கொடுக்கணும். இத்தனை விஷயம் எதிர்பார்ப்பாங்கள்ல. சார் வயசு வேறு ஆயிண்டே போகிறது சார், எப்போ சார் கல்யாணம்? இன்னும் அவங்க வேலையை பற்றி கேட்கவே கிடையாது, கல்யாணத்தை பற்றி தான் கேட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் பார்க்குறது உண்டு. அதே மாதிரி தொழில், வெளிநாட்டில் இருக்கார், அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா விசா ப்ராப்ளமாக இருந்துட்டுருக்கார். சார் எப்படி சார் இப்போ விசா ப்ராப்ளம் இன்னும் 2 நாளில் இதாகுமா ஆகாதா? இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி கேட்குறாங்க? அப்படி கிடையாது. எதுவுமே ஒரு ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிறது இருக்குது. கிரகங்களை வைத்து நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்கள் இப்போது இந்த அந்தரம் ஓடுது, இப்படி இருக்குது, இப்படி தான் ஜோதிட முறைகள் நம்ம பார்க்க முடியும். இதையும் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறது தான் நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது. எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். சில பேர்த்து இன்றைக்கி ஜாதக ரீதியாக தான் அதனுடைய பலன்கள் வெளிப்படும். ஒருத்தர் சில பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக காலையில் இருந்துருப்பா, சில பேர் ரொம்ப டல்லாக இருந்துருப்பா, என்னாச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு உட்காந்துட்டுருப்பா. அப்போது டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்து மாறும். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அவர்கள் சரியாவாங்க. சில பேருக்கு இன்றைக்கி புது புது ஐடியாலாம் வரும். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய விஷயங்கள் குறைபாடு இருந்தாலும் கொஞ்சம் சரியாகும். மனதில் ஒரு திருப்தி வரும். அதே சமயத்தில் பிறருடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். 3வது மனுஷாலை கொண்டு பேச வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே போன்று கால் சம்பந்தமான உபாதை, வயிறு சம்பந்தமான உபாதை கவனமாக இருக்க வேண்டும். நம்ம யூடியூப்பை பார்த்து அல்லது சோஷியல் மீடியாவில் பார்த்து இந்த மருந்து சொல்லியிருக்கா அதை எடுத்து சாப்பிட அப்படி இருக்கக்கூடாது. அதற்குண்டான மருத்துவரை சந்திப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றம் தரும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விரயங்கள் லைஃப்பில் இருக்க தான் செய்யும். ஒரு சில விஷயங்களில் நான் அந்த ஒரு புஸ்தகம் படிக்கும் பொழுது வெற்றியாளர்களுக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம்னா நடுவில் ஒன்று தைரியமாக இவர் செயல்படுவார், எதையும் சேலஞ்சிங்காக ஏற்றுப்பார். அவர் எல்லா விஷயத்துலையும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியாளருக்கு. அப்போ வெற்றியாளருக்கு எதையும் சேலஞ்சிங்காக இருக்குது, பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது போன்று நம்ம இறங்கினோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவோம். இந்த தைரியமாக சில காரியங்கள் விரயமானாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஒரு சேலஞ்ச் இதில் ஒரு தோற்றோம்னா அது ஒரு பாடம். வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய அதிர்ஷ்டம், நம்மளுடைய உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து வருங்கிற ஒரு எண்ணத்தை இந்த தினத்தில் க்ரியேட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான படிப்பு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயம், வீடு சம்மந்தமான பிரச்சனை, பணம் சம்பந்தமான பிரச்சனை, கடன் சம்பந்தமான உபாதைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் யாரையும் நம்பி எந்த பொருளையும் வைத்துக்கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் நாமே அதுக்கு வழி கொடுத்துருவோம். காசு வச்சுட்டு எங்கே காணாமல் எடுத்த, வா எடுத்தாலும் அவள் எடுத்த, போனதுக்கப்புறம் யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம். யதார்த்தமாக யோசிப்பேல், யதார்த்தமாக சிந்திப்பேல், யதார்த்தமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள் வெளியில் சொல்லுவது, சில விஷயங்களை சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொழிலுக்கு பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தமானது. ஏர்போர்ட்டில் சந்திக்கிற, ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்தேன், ரொம்ப முக்கியமான அந்த மாதிரி இன்ட்ரோ ஆகும்பொழுது உங்களை பற்றியும் உங்களுடைய தொழில்களை பற்றியும், அதுக்கப்புறம் அவளை எப்போயா சந்திக்க முடியுமாங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு திருப்பியும் நம்மளை பற்றி, நம்மளுடைய தொழில் பற்றி, அதே சமயத்தில் அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயம், ஒரு இன்ட்ரோ கிடைக்குமா, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணிட்டேன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில பேர், நான் ஒருத்தரை சந்தித்தேன், ஒரு அஸ்ட்ராலஜர். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், சார் நான் அதை ரொம்ப ரொம்ப விரும்பி ஜாதகம் பார்க்குறேன் சார். அவர் சொல்லும் பொழுது அவர் முகத்தில் தெரிஞ்சது. அவர் எடுத்து ஒரு அஸ்ட்ராலஜியை பார்க்கும் பொழுதே உண்மையாகவே ரொம்ப அழகாக டீப்பாக எடுத்து அனலைஸ் பண்ணுறார். ஸோ அந்த மாதிரி அதில் விருப்பம் இருக்கணும், வெறுப்போடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய அரிது இல்லையா? அதில் குறை சொல்லின்னு இருப்பார். குறையே சொல்லாமல் ரொம்ப பிடித்து ரசித்து சொல்கிறார். கிட்டத்தட்ட 36 வருஷமாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கார் அவர். அது பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு அமைப்போட ஒரு சின்ன அப்படி சங்கு எடுத்து வைக்கிறார். அவ்வளோ அழகாக அதை பார்த்து எடுத்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த மாதிரிலாம் கரெக்டாக
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி தொழிலை விரும்பி செயல்படுவதற்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, 4-5 நாளாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். படாத பாடுபட்டுருந்தேன் சார், இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. பிரயாணம் போகலாமா? போகலாம். தூர பிரயாணம் போகலாம், சிறு பிரயாணம் போகலாம். எந்த காரியம் வெற்றியாகும். உங்கள் பேச்சின் மூலமாக பலன்கள் உண்டு. ஆனால் ஃபேமிலியில் சில விஷயங்கள் குறைபாடுகள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எதை எடுத்தாலும் குறைபாடு சில பேர் சொல்லுவா. எதை எடுத்தாலும் திட்டின்னு இருப்பா. ஏதோ ஒரு வெறுப்பு வாழ திட்டின்னு இருப்பா. அப்படி பண்ணக்கூடாது. யாரோ மேலே இருக்கிற கோபத்தை வாழ்கிற காமிப்பா. சில பேர் அப்பா மேலே கோபத்தை குழந்தைகிட்ட காமிப்பா. சில அம்மா அதே மாதிரி அம்மா மேலே இருக்க குழந்தை அது என்ன பண்ணிட்டு பாவம். அந்த மாதிரி கோபத்தை காண்பிக்கிறது, மற்றவாட்டை காண்பிக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கணும், தெளிவாக முடிவு பண்ணணும், ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் கிரகநிலை அவ்வளோ சாதகமாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோம்னா நம்ம பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், திடீர் பிரயாணங்கள் வேண்டாம். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறா, அது உண்மைன்னு எடுத்துக்க வேண்டாம். பொதுவாக சொல்லக்கூடிய காசிப்ஸ் இதுதான் ரொம்ப கரெக்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை வெட்டுப்பிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிருப்தி அது 2-3 நாள் விட்டா சரியாயிடும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்குறது, சாகசங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடும் குருவாயூரப்பர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆமாம் கரெக்ட், அவன் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா விட்டு கொடுத்து போயிடுறோம். தப்பு கிடையாது. அடாப்ட், அட்ஜஸ்ட், இட்ஸ் ஹையஸ்ட் சாதனைன்னு சுவாமி விஷ்ணு தேவானந்தா சொல்கிறார். அது இல்லை, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 இல்லை 32 கால்னு உட்காந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் முடியும்னு சொல்லுவாள். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரும். அதே சமயத்தில் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, 2 பேர்த்து பேரில் லோன் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். இன்றைக்கி நாளில் சார் எப்படி சார் நான் லோன்லாம் ஆன்லைனில் எல்லாமே வந்துவிடுத்தேன். சில விஷயங்கள் இது சரி இது தவறு நமக்கு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சுன்னா டப்புன்னு நிறுத்திடணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் சூப்பராக இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணாலும் அதில் தடங்களாகிடும். நம்ம எத்தனையோ முயற்சி எடுப்போம், உட்காந்து நோட்டெல்லாம் போட்டு எழுதிட்டு இருப்பார் 1 2 3 4 5ன்னு, ஒன்றும் நடக்கலை. ஆனால் யதார்த்தமாக பேசினேன் சார், சூப்பராக இருந்தது. சில பேர் மேடையில் பேசுகிறவா நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உட்காந்து இதை பேசணும்னு நினச்சேன், பேச முடியல, அது இந்த வரியெல்லாம் விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாள். சில பேர்லாம் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பேச ஆரம்பிப்பார், பட்டன்னு பேசின்னு இருப்பாள். ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, கைத்தட்டுதல் நிற்கவே நிற்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பிரமாதமாக பேசுவோம். அரசியல் மேடை, காலேஜில் பேசுகிறது, பேச்சு போட்டியில் பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி. இன்றைய தினத்தில் யதார்த்தமாக செயல்படக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல உழைப்பு கை கொடுக்கும், முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுறவாளே தப்பு செஞ்சுருந்தா அதெல்லாம் பரவாயில்ல, நான் சப்போர்ட் பண்ணுறேன்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. மத்தியஸ்தமாக பேசும்போது யார் பக்கம் தப்பு இருக்கோ அவாட்ட கண்டிக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்கள்கிட்ட தப்பு, இதை நீ சரி பண்ணிக்கணும். நண்பராக இருந்தால் நம்ம குறை சொல்லப்படாதுன்ட்டு இல்லை, நல்லதையும் சொல்லணும், தப்பையும் சொல்லணும், எடுத்து உரைக்கணும், அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். இதை மனசில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசிக்கு
இன்றைய தினம் ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தோன்னு வைங்க, கேட்குறவாளுக்கு ஓ அப்படியான்ட்டு போயிடுவா. பாரேன் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படியான்ட்டு போகிறாங்களே அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா நம்ம டெய்லி தலைவலி 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 சொல்லி பார்ப்போம். கேட்குறவாளுக்கு தலைவலி வந்துடும். அந்த மாதிரி சொல்லப்படாது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இருந்துருக்கு. சில நேரம் காலம் சூழ்நிலை அர்த்தாஷ்டம சனி சில நேரம் அப்படி பண்ணும். இன்றைக்கி ரொம்ப பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம்லாம் லாப பிரயாணமாக வந்தது சார். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தது. ஏதாவது நல்ல விஷயமா சொல்லுங்கள் சார். இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள் சார். நீங்கள் தான் லோனுக்கு கையெழுத்து போடணும். எப்படி கையெழுத்து போடுவேன்? நீங்கள் உழைக்கணும், நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் அதற்காக சேமிக்கணும். எனக்காக கிடையாது, எதிர்காலத்துக்காக, என் குழந்தைகளுக்காக. நான் யாரையும் கஷ்டப்படுத்தப்படாது, யாரையும் திட்டப்படாது, அவள் பேச்சையும் வாங்கப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா முயற்சி எடுத்தெல்லாம் அற்புதமான பலன்கள். சங்கீதம், ஆர்ட்டு, டிராயிங்கு, பிடி மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவா, அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் வந்து புரோக்கரேஜ் சம்மந்தமாக, மீடியேட்டர் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பண வரவுகள் உண்டு. ரியல் எஸ்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் குபேர வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு. இந்த தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதகமான செய்திகள் வரும். நான் நினச்ச மாதிரியே நடந்தது. பட் ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு லேகிங் வந்து இருந்துட்டுருக்கேன்ற ஒரு கவலைகள் இருக்கும். மனசில் திடகாத்திரமான சிந்தனைகள் இருக்குது. ஏதோ ஒரு வெற்றி கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருங்கிற அதி உன்னதமான நம்பிக்கை இருந்தாலும் சில விஷயங்களில் லேகிங் இருக்கும்போது அது ஒரு கவலை இருக்க தான் செய்யும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தொழில் மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்களை வேலையை விட்டு மாற்றுறது, வேலையில் எடுக்கிறது, தொழில் வச்சுட்டு இருக்கிறவா, இந்த வேலையில் நான் இருக்க வேண்டாம், வேறு கம்பெனிக்கு என்னை கூப்பிட்றா போகலாமா, இது போன்ற மாற்றங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இளைய சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணக்கூடிய நாள் இன்றைய தினம். பேசுகிற இடத்துல பேசி ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல உம்முன்னு இருந்தால் காரியம் நடக்காது. பேசுகிற இடத்துல பேசி அந்த காரியத்தை ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நேயர்களே, மீன ராசிக்கு இன்றைய தினம் பண வரவுகளை தரக்கூடிய தினம். அப்படியா சார், காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பண வரவு தான் வரல. அதிர்ஷ்டத்தை மட்டும் உட்காந்துருந்தால் வராது. முடிஞ்ச அளவுக்கு உழைக்கணும், அதுக்குண்டான வேலைகள் பண்ணணும், அதுக்குண்டான நபர்களை சந்திக்கணும், சங்கோச்சப்படாமல் ஒரு விஷயத்தை கேட்கணும், முயற்சி பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம அதில் தோல்வி இருந்துன்னா அதை பாடமாக எடுத்துட்டு அடுத்த தடவை செயல்படுத்தக்கூடாது. இது போன்ற விஷயங்களை கடைபிடித்தால் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியோடு உட்காந்து சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில பயங்கள் இருந்ததுன்னா பயத்தை வந்து இது நியாயமா இல்லை சரியா இல்லை நம்மளுக்குள்ளே இது ஒரு தோணலா, இது போன்ற விஷயங்களை கேட்டு தெரிந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறது, அதன் கூட சேர்ந்து விளையாடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தை பார்த்தா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கானா, குழந்த மாதிரி பேசின்னு இருக்கா பாருன்னு வா. அப்படி கிடையாது. மனசில் வருத்தம் இருக்க தான் செய்யுது, வெளியில் எல்லாத்தையும் காமிச்சுட்டே இருந்தா. அப்படி இல்லாமல் நம்ம வந்து யதார்த்தமாக அவள் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சந்திராஷ்டமத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு சந்திராஷ்டமம் சார் நீங்கள் வந்து சொல்லும்பொழுது இன்றைக்கி ஒரு நட்சத்திரத்தை சொல்லிவிடுறேன். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் ஆயில்யம் மகம்னு சொல்லிவிடுறேன், இல்லை பூரம் உத்திரம்னு சொல்லிவிடுறேன், இல்லைன்னா அஸ்தம் சித்திரைன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சந்திராஷ்டமம் வேலை செய்யுது? சந்திராஷ்டமம் வேலை செய்கிறது நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது ஒரு 1.5 hours 2 hours வேலை செய்யும். உதாரணமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாதம் 1 பிறந்திருக்கீங்க, பாதம் 1 பிறந்திருக்கீங்க, நட்சத்திரம் ஆரம்பித்து சந்திராஷ்டமம் ஆரம்பித்து முதல் 6 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் பாதிப்பு.
அந்த மதியம்னு சொல்லுவாங்க. அந்த 6 மணி நேரத்தில் வரக்கூடிய மத்தியில் வரக்கூடிய 1.5 மணி நேரம் பாதிப்பு, அவ்வளோதான். அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம டே ஃபுல்லாக கொண்டு போயிடுவோம், பெருசாக கொண்டு போயிடுவோம். 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க, ஒரு நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் டைம் ஆரம்பிக்குதுல, அதிலிருந்து 6 மணி நேரத்துலேருந்து 12வது மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1.5 மணி நேரம் சந்திராஷ்டமம் பாதிக்கும். 3ஆவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க, சந்திராஷ்டம டைம் ஆரம்பித்து 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம், அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே மிடில் சில பாதிப்புகள் வரும். நான் வந்து 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம், அந்த நட்சத்திரம் முடிகிறவர்க்குள்ளே அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே மிடில் சில பாதிப்புகள் வரும். 1.5 மணி நேரம். இப்போது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் பாதிக்குது. இப்படி இந்த சந்திராஷ்டமம் பாதிக்கிற நேரத்தில் நமக்கு அது பெருசாக ஒரு 2 நாளைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான். அதுக்காக என்ன பண்ணுறது சார் நான் அப்படின்னா, நம்ம சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நான் கலந்துடுறேன், அதுக்குள்ளே சேர்ந்துடுறேன், சண்டைன்னு வந்துட்டு எங்கே போய் 1.5 மணி நேரமாவது 2 மணி நேரமா டயத்தை யாராவது பார்ப்பாளா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா, எப்பவுமே சந்திராஷ்டம தினம்னு வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, மற்றவரை பற்றி பேச தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டு வினையாகவும் சொல்லிட்டு அமைதியாக இருக்கணும். சில காரியங்களில் புதுசாக எடுத்து செயல்படுத்தக்கூடாது. மற்றவர்களை குறை காண்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அன்றைக்கி பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். இதுதான். இந்த போன்ற சந்திராஷ்டம தினத்தை இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காத பிள்ளையாரை வழிபட்டு வந்தோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.